ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம புஜ்ஜிக்கிரே சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, குழந்தைங்களுக்கு எப்படி வெயிட் கெயின் பண்ணலாம் அப்படின்றத ஃபுட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கு ஸ்வீட் பொட்டேட்டோ வச்சு எப்படி நம்ம சூப்பரான ரைஸ் செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா? அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற அடுத்தடுத்த இன்ட்ரெஸ்டான வீடியோஸ் நீங்கள் பார்க்க முடியும். இதுக்கு நான் இந்த ஸ்பூனில் 4 ஸ்பூன் அளவு அரிசி சேர்த்துருக்கேன். உங்கள் குழந்தைங்க எவ்வளோ சாப்பிடுவாங்களோ அதை சேர்த்துக்கோங்க. அதை நான் 2 முறை கழுவிட்டு அதில் 1 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த அளவு சின்னதாக ஒரு சக்கரவள்ளி கிழங்கு, அதாவது ஸ்வீட் பொட்டேட்டோ எடுத்து நல்லா கழுவிட்டு தோல் சீவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் இனிப்பு தான். நான் கொஞ்சம் இனிப்புக்காக கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவு நாட்டு சர்க்கரை சேர்த்து அதனால் கலக்கி விட்டுக்கிறேன். நீங்கள் அது வேணுன்னா சேர்த்துக்கலாம், வேணும்னா விட்டுடலாம். நீங்கள் எந்த ரைஸில் கிழங்கு சேர்த்துறீங்களோ அதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் குழந்தைங்களுக்கு சீக்கிரம் ஜீரணமாகும். நான் இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கர் போட்டு மூடி போட்டுட்டு ஒரு 7-8 விசில் விட்டுறேன். இப்போ நான் ஒரு 8 விசில் விட்டு எடுத்துட்டேன். நல்லா சூப்பராக வெந்துருச்சு. கொஞ்சம் தண்ணி இருக்கு இல்லையா, அதனால் அதை வடிச்சிட்டு நம்ம இப்போ மசிச்சு எடுத்துக்கலாம். அந்த தண்ணி வேஸ்ட்டு பண்ணிடாதீங்க. லாஸ்ட்டாக அதை கொஞ்சம் கெட்டியாகிடுச்சு அப்படின்னா அந்த தண்ணி ஊற்றி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா நான் மசிச்சு எடுத்துட்டேன். இந்த அளவு நல்லா கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. அதனால் மிச்ச தண்ணியை ஊற்றி நல்லா நான் மிக்ஸ் பண்ணி எந்த அளவுக்கு நம்ம குழந்தைங்க சாப்பிடுவாங்களோ அந்த அளவுக்கு நல்லா எடுத்து வச்சுக்கோங்க. நான் இந்த அளவுக்கு பாப்பாவுக்கு ஊட்டுவேன், அதனால் இந்த அளவு நான் எடுத்து வச்சுருக்கேன். இதோட நம்ம நல்லா எடுத்துகிட்டு லாஸ்ட்டாக கொஞ்சம் நெய் சேர்த்து நல்லா கலக்கி கொடுங்க. நெய் சேர்த்தாலும் நல்லா வெயிட் கெயின் ஆகும். இந்த சக்கரவள்ளி கிழங்கு நல்லா வெயிட் போடும். ஸ்வீட் பொட்டேட்டோவும் சரி, நார்மல் பொட்டேட்டோவாக இருந்தாலும் சரி நல்லா வெயிட் போடாது. அதனால நீங்கள் குழந்தைங்களுக்கு வாரத்தில் 3 முறை இந்த ரைஸ் செஞ்சு கொடுங்க. அழகாக நல்லா வெயிட் போடுவாங்க. அதுவும் நெய்யும் சேர்த்து கொடுங்க, சூப்பராக சாப்பிட்டுப்பாங்க குழந்தைங்க. இந்த மாதிரி ஹெல்த்தாக நீங்கள் வெரைட்டியாக செஞ்சு கொடுங்க. குழந்தைங்க வேண்டான்னு சொல்லாமல் நல்லா அழகாக சாப்பிட்டுப்பாங்க. இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.